Exercise 4.3 ல 5th sum the hypotenuse of a right triangle. Right triangle na right angle triangle தான் சொல்றாங்க. So இந்த triangle வந்து right angle triangle 90 degree இங்க அதனுடைய hypotenuse வந்து நம்ம ABC ன்னு இந்த சம்ல எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். So நம்ம லெட்டர் வந்து ABC ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுல நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். அது எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா hypotenuse of right triangle. இந்த right triangle உடைய hypotenuse என்ற C உடைய வேல்யூ is 6 more than 6 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். எது கூட ஆட் பண்ணணும்னா twice of the shortest side. சோ இதுல இப்ப ரெண்டு சைடு இருக்கு, A B ன்னு ரெண்டு சைடு இருக்கு. இதுல A வை வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் நம்மளே எடுத்துக்கலாம். நீங்க B ன்னு கூட எடுத்து பண்ணலாம். நான் வந்து A ன்னு எடுத்து பண்ணிருக்கேன். சோ A வந்து ஷார்ட்டஸ்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா B வந்து தேர்ட் சைடு. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு சைடு வந்து ஹைபாட்னியூஸ் நம்ம எழுதியாச்சு. CB த ஹைபாட்னியூஸ், A வந்து ஷார்ட்டஸ்ட் சைடு. அப்ப இன்னொரு சைடு தான் தேர்ட் சைடுன்னு சொல்லுவோம். மொத்தம் 3 சைடு ட்ரையாங்கிளுக்கு. அப்ப இது வந்து தேர்ட் சைடுன்னு சொல்றோம். இப்ப இந்த சென்டென்ஸ் படி ஹைபாட்னியூஸ் வந்து 6 மோர் தென், ஹைபாட்னியூஸ் வந்து C, அது வந்து 6 மோர் தென், 6 அதிகமா இருக்கு. எதை விடனா மோர் தென் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஷார்ட்டஸ்ட் சைடு எது? A. அதை விட ட்வைஸ்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். சிம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா எழுதிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது அதெல்லாம் சிம்பிள் தான். சரி, நெக்ஸ்ட் இஃப் த தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபாட்னியூஸ். தேர்ட் சைடுனா எது? தேர்ட் சைடு வந்து B. B வந்து 2 மீட்டர் லெஸ் தென் ஹைபாட்னியூஸ்னா ஹைபாட்னியூஸ் C என்ற நம்பர்ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம். C என்ற அந்த லெட்டர்ல இருந்து, அந்த ஹைபாட்னியூஸ்ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா, லெஸ் பண்ணோம்னா நமக்கு B என்ற தேர்ட் சைடு கிடைக்கும். சோ அதான் இங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபாட்னியூஸ். அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுங்க. 2 மீட்டர் லெஸ்னா -2. எதுல இருந்து 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் என்ன? C ஈக்குவல்ஸ் இது எது? தேர்ட் சைடு. தேர்ட் சைடு என்ன? B. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த ஏபிசிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு அடுத்து ஈஸி. இந்த ஈக்குவேஷன் எழுதுறது மட்டும் தான் இந்த சம்ல கஷ்டம். அதை மட்டும் கரெக்டா எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல B A C அப்படின்னு 3 லெட்டர் இருக்கு. ஏபிசின்னு 3 லெட்டர் இருக்கு. ஆனா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, இதுல ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, அந்த ஈக்குவேஷன்ல உள்ள ஏதாவது ஒரு லெட்டரை மட்டும் யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரத்துல ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன்ல, நான் இப்ப காமிக்கிற லைன்ல எல்லாமே ஏன்னு மாத்திட்டோம் பாருங்க. அது எப்படி மாத்தணும்னு பார்ப்போம். அது மாதிரி மாத்தினாதான் நம்மளுக்கு ஏ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பிசி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க வந்து ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. சோ இது எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இதை கொஸ்டின்ல கொடுத்ததை நம்ம எழுதிட்டு 1 and 2 வச்சுட்டு சப்ஸ்டியூட் 1 and 2. 1 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1ன்றது என்ன? C. C யோட அளவு என்ன? 2a + 6. அந்த C யோட அளவு எடுத்துட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆயில இதுல அந்த C க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணும். அப்ப B ஈக்குவல் டு C க்கு பதிலா, இந்த C க்கு பதிலா 2a + 6ன்ற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு -2 கூட எழுதிடணும். இப்ப 2a அப்படியே எழுதலாம். +6 - 2 வந்து 4. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுப்போம். இப்போ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, B என்ற வேல்யூவை ஏவா மாத்திட்டோம்னு அர்த்தம். அதே போல இங்க C என்ற வேல்யூவை ஏவா வச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஏவை ஏனே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரம் வச்சு எழுத போறோம். ஃபார்முலா எழுத போறோம். C² = A² + B². இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பித்தாகரஸ் தியரம் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் = மீதி ரெண்டு சைடை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சோ அதுதான் இங்க எழுதிருக்கோம். யூசிங் பித்தாகரஸ் தியரம் C² = A² + B². சோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் இது மாதிரி பண்றோம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். A என்ற லெட்டரா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா மாத்தணும். C க்கு பதிலா 2a + 6. C க்கு பதிலா இதுக்கு நேரா பாருங்க 2a + 6 the whole square equal to a அப்படியே வச்சுக்கணும். A² plus b க்கு பதிலா 2a + 4 the whole square. இதுல இப்ப எல்லாமே ஏவா இருக்கு. அப்ப நம்ம a என்ற வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் a + b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சோ முதல் இதை எடுத்துக்கலாம். இதுல a க்கு பதிலா 2a இருக்கு, b க்கு பதிலா 6 இருக்கு. இது நம்ம கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த சம்லயும் ஏபிசின்னு சின்ன சின்ன லெட்டர் வருது. அதனால இதை கேபிட்டல் லெட்டர்ல ஃபார்முலா எழுதிருக்கேன். சோ a க்கு பதிலா 2a எழுதணும். அப்போ a க்கு பதிலா 2a, அப்ப 2a² பிளஸ் b க்கு பதிலா 6, அப்ப 6² பிளஸ் 2 எழுதிக்கணும் ஃபார்முலால. a க்கு பதிலா 2a, b க்கு பதிலா 6. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இது ஃபுல்லா எழுதிருக்கோம். இதுக்கு பதிலா ஃபுல்லா இதை எழுதிருக்கோம். அடுத்தது ஈக்குவல் டு a² அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 2a + 4 the whole square. இதுல a ஓட வேல்யூ 2a, b ஓட வேல்யூ வந்து 4.
அப்போ ஃபார்முலா அப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயருக்கு பதிலா இது வேணா பிராக்கெட் பண்ணீங்க தெரியாதவங்க, ஏ ஸ்கொயருக்கு பதிலா 2a த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலா 4 ஸ்கொயர் பிளஸ் 2 எழுதிக்கணும், ஏக்கு பதிலா 2a, பிக்கு பதிலா 4. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்தது இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இங்க வந்து 2a த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் 2a த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அப்படியே டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து 6 ஸ்கொயர் வந்து 36 எழுதிக்கலாம் பிளஸ் 2 2s are 4, 4 6 are 24, இங்க ஒரு a இருக்கு, அப்ப 24a ஈக்குவல் டு a ஸ்கொயர் எழுதிக்கலாம் பிளஸ் இதை கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 4 ஸ்கொயர் வந்து 16, 4 into 4 16. அதுக்கடுத்து இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, 4 4s are 16, இந்த a லெட்டர் கூட எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எல்லா லெட்டர்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துட போறோம். இது அப்படியே இங்க வச்சுட்டு இந்த 36 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தா மைனஸ் 36, 24a ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தா மைனஸ் 24a. அப்புறம் லெட்டர் நம்பர்லாம் ஒன்னா சேர்க்கணும். ஏ ஸ்கொயர்ன்றது ஒண்ணுதான் இருக்கு, அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். நம்பர் வந்து இது ரெண்டும் நம்பர் இருக்கு, இது ரெண்டும் லெட்டர் வச்சு நம்பர் இருக்கு. அப்ப 16a மைனஸ் 24a, 16 மைனஸ் 24 வந்து மைனஸ் 8, ஏவை கூட எழுதிக்கணும். அப்புறம் 16 மைனஸ் 36, இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா 20, பெரிய நம்பர் சைன் மைனஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் டு 0, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுனால, ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணதுனால இங்க 0 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏ என்ற லெட்டர் உள்ளதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 8a மைனஸ் 20, இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டோம். ஈக்குவல் டு 0 ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் போட தெரியும். ப்ராடக்ட் வந்து மைனஸ் 20, சம் வந்து மைனஸ் 8, மைனஸ் 10 2 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 20, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் 8. அப்போ இது கூட ஏ என்ற லெட்டர் நம்ம எழுதிக்கணும், ஏன்னா ஏன்றது தான் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்ப ஏ மைனஸ் 10, a பிளஸ் 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு 0 ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல எழுதுனதுல அதுல இருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் 10 ஈக்குவல் டு 0, இந்த மைனஸ் 10 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா பிளஸ் 10, அப்ப ஏ ஈக்குவல் டு 10. இது ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ வந்து ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0, இந்த 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தா மைனஸ் 2 ஆயிடும். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2ன்ற இன்னொரு வேல்யூ. எப்போதுமே இந்த சைடு எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கணும், அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. சின்ஸ் ஏ கேனாட் பி நெகட்டிவ், ஏ வந்து நெகட்டிவா வரக்கூடாதுன்றதுனால இதை விட்டுறணும். அப்போ ரிமைனிங் என்ன, ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஏ வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏ ஈக்குவல் டு 10 வந்து சும்மா 5th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் 5 in 1, இந்த 5th ஈக்குவேஷன் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏக்கு பதிலா 10ன்னு அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல ஏக்கு 10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா சி கிடைச்சிரும், அதுக்காக தான் பண்றோம். ஸோ சி ஈக்குவல் டு 2, ஏக்கு பதிலா 10 இங்க கண்டுபிடிச்சது பிளஸ் 6 எழுதிடணும். ஸோ 2 into 10 20 பிளஸ் 6 பண்ணா 26. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் 5, 5ன்றது ஏவோட வேல்யூ, அதை தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸோ 5ன்றது 5th ஈக்குவேஷன்ன்றது ஏவோட வேல்யூ தான், அந்த ஏவோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன்ல. அப்போ பி ஈக்குவல் டு 2 into a, அப்ப 2 into 10, ஏன்னா ஏவோட வேல்யூ 10 பிளஸ் 4ன்றது இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு. 2 into 10 20 பிளஸ் 4 24ன்றது வந்துருச்சு. ஸோ ஏ பி சி மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ 10 அதான் ஸ்மாலஸ்ட் சைடு, அதான் ஷார்டஸ்ட் சைடு, பி வந்து 24, சி வந்து 26. அப்போ கடைசியா வந்து the sides of the triangle are 10 cm, ஏ வந்து 10 cm, அப்புறம் பி வந்து 24 cm, அப்புறம் சி வந்து 26 cm. ஸோ இது வரைக்கும் சம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க வெரிஃபிகேஷனும் செக் பண்ணலாம். வெரிஃபிகேஷன்றது ரொம்ப சிம்பிள் தான். ஏ பி சின்னு 3 சைடு இருக்கு, அதனுடைய 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நமக்கு ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு தெரியும். சியோட வேல்யூ வந்து 26, அப்ப 26 ஸ்கொயர் அது வந்து 676 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் வந்து 100, 24 ஸ்கொயர் வந்து 576. ஸோ 100 பிளஸ் 576 676. ஸோ லெஃப்டும் ரைட்டும் சேமா வருது. அப்போ பித்தாகரஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த 3 வேல்யூ. அப்போ சைடு நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம்.